வணக்கம் மக்களே, ஜிகே டாக்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பரதநாட்டியத்துக்கு ரெடி ஆகுறப்போ போடுவோம் இல்லையா கொண்டை, அந்த கொண்டை எப்படி போடுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியவும் நல்ல முடியெல்லாம் சிக்கு இல்லாமல் சீவி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நேர் உச்சி தான் எடுக்கணும். நேர் வகுடுன்னு சொல்லுவோம் இல்லையா, நேர் உச்சி எடுத்து ரெண்டாக பிரிச்சுக்கணும். முன்னாடி பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ரெண்டு சைட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் முடியை எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு மீத இருக்க முடி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு போனி டெயில் போட்டுடணும். நல்லா டைட்டாக ஒரு பேண்டோ இல்லை லப்பர் ஏதாவது வச்சு நல்லா டைட்டாக ஒரு போனி டெயில் போட்டு டைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டு சைட்லையும் அந்த நம்ம முடி பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முடியை வந்து ரெண்டு சைடையும் நல்லா அப்படியே ரோல் பண்ணி நம்ம இங்கே சைடில் அந்த போனி டெயில் போட்ட பக்கத்தில் ஒரு ஹேர் பின் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். ஹேர் பின்னோ இல்லை இந்த மாதிரி குசி கிளிப்போ ஏதோ ஒரு கிளிப்பு போட்டு அந்த இடத்துல நல்லா டைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடையும் அதே மாதிரி ரோல் பண்ணி அந்த இடத்துல கொண்டு வந்து ஹேர் பின் போட்டு, அதாவது கிராஸில் போட்டுக்கலாம். ரெண்டு சைடையும் இன்ட்டு மாதிரி போட்டு ஹேர் பின்னை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். அது வந்து அவரவே அவராது. அதுக்கப்புறமா எல்லா முடியும் ஜாயின் பண்ணி, இப்போ ஹேர் பின் குத்துனோம் இல்லையா, எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து ஜாயின் பண்ணி இந்த பன் இருக்கு இல்லையா, இந்த பண்ணை வந்து மொத்தமாக அப்படியே எல்லா முடியிலையும் மாட்டி விட்டுக்கணும். மாட்டிட்டு எல்லா சைடு வர மாதிரி வச்சு ஒரு பிளாக் கலர் கயிறோ இல்லை எந்த ஒரு இது நல்ல பிளாக் கலரில் இது இருக்கோ அதை வச்சு நல்லா கட்டி அதை டைட் பண்ணிக்கணும். இது மாதிரி டைட் பண்ணிக்கணும். பிளாக் கலர் கயிறு வந்து வீடியோவில் தெரியாதுன்றதுனால இந்த கலரில் போட்டிருக்கேன். இது மாதிரி எல்லா சைடும் முடி எடுத்து இந்த ரவுண்டாக வர மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கிறணும். நல்லா டைட்டாக கட்டினதுக்கப்புறமா மீத உள்ள எல்லா முடியும் கீழே கொண்டு வந்து நல்லா அப்படியே சீவிட்டு அதை ரெண்டாக பிரித்து அப்படியே அதை சுருட்டிக்கிறணும். அதை நல்லா அப்படியே ரோல் பண்ணிவிட்டு அதை இந்த சைடு கூடியும் இந்த சைடு கூடியும் நம்ம வந்து சுற்றி கொண்டை பின் இருக்கு இல்லையா, கொண்டை பின்னோ இல்லை நல்ல பெரிய பின்னாக இருந்தால் இதை வச்சு ஒரு பின் போட்டு நம்ம ஃபுல்லாக லாக் பண்ணிடணும். பின்னு வந்து தேவையான அளவு எல்லா சைடுமே நம்ம குத்தி அதை வந்து முடி வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா பின் பண்ணிடணும். கீழே சைடில் மேலே எல்லா சைட்லையும் நல்லா பின் பண்ணிக்கணும். ஏதாவது ஹேர் ஸ்ப்ரே இருந்தால் ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். ஸ்ப்ரே இல்லைன்னா இது எதுவுமே நான் அடிக்கலை, நல்லா நீட்டாகவே இருக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம பூ வச்சுருப்போம் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் பூ ஒயிட் கலர் பூ சுற்றி நம்ம அதையும் வந்து நல்லா அதை கட்டி விட்டுறணும். அதுலேயே அந்த பிளாக் கலர் கயிறு இருக்கு இல்லையா, அந்த கயிறை சுற்றி நல்லா டைட் பண்ணிக்கணும். ஒரு பூ வச்சாலும் பரவாயில்ல, இல்லை கீழே கூடி ரெண்டு பூ வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு பூவே போதுமானது தான். ஒரு ஹேர் பன்னு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பரதநாட்டியத்துக்கு கிரேட் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பன்னு தான் போட்டு போவாங்க. கொண்டைக்கு நடுவில் வைக்கிறோம் இல்லையா, அதுலேயே ஒரு பிளாக் கலர் கயிறு இருக்கும். அந்த கயிறை வந்து மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் முடி எடுத்து அதை நல்லா அதை சுற்றி அதை நாட் போட்டோம்னா அது டைட்டாக அப்படியே நின்றோம். அதே மாதிரியே தான் முன்னாடி வந்து சந்திரனும் சூரியனும் வைப்போம் இல்லையா, அதையும் அதே மாதிரி பிளாக் கலரில் கயிறு போட்டு நல்லா டைட் பண்ணி நம்ம கொண்டையை சுற்றி கட்டி விட்டுறணும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி போட்டு நீங்களும் உங்கள் பசங்களுக்கு கொண்டை போட்டு விடுங்க. இது வந்து அவரவும் அவராது, நல்லா டைட்டாக நிற்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.